நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அதாவது நோய் நம்மளை விட்டு போகுமா? ஒரு ஆளுக்கு ஆஸ்துமா வந்துட்டு அப்படின்னா அந்த ஆஸ்துமா நிரந்தரமாக குணமாகுமா? வாதம் வந்துட்டு, வாத வலி வந்துட்டு, மூட்டு வலி வந்துட்டு, அந்த மூட்டு வலி வாத வலி நிரந்தரமாக குணமாகுமா? இப்படி எந்த நோயாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு நிரந்தரமாக நம்ம உடம்பு விட்டு குணமாகுமா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் அது 100% யாருக்கும் எந்த வைத்தியத்தாலையும் குணமாகாது. இதை நம்மளா புரியணும். ஒரு ஆளுக்கு ஆஸ்துமா இருக்கு அதுனா அது நுரையீரலுடைய கழிவு. அப்போ அந்த இதை கழிவு, நுரையீரலில் உள்ள கழிவு முழுமையாக குணமாகுமா? அடுத்த ஆஸ்துமா நமக்கு வராதா அப்படின்னா அதுக்கு எப்படி கேரண்டி சொல்ல முடியும்? உறுதிமொழி எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு? ஏன்னா நீங்கள் சரியை பூரா வெளியே கொண்டாதாச்சு, நாங்கள் மருந்து கொடுக்கோம், இல்லை மசாஜ் பண்ணுறோம், மருந்து கொடுக்குறோம், வாத வலியோ இல்லை நுரையீரலில் உள்ள சளியோ முழுமையாக போய் உங்களுக்கு நிவாரணம் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தமான இடத்துல இருக்கணும். அசுத்தமான காற்றை சுவாசம் பண்ணுறீங்க, அசுத்தமான இடத்துல இருக்கீங்க, அதில் தப்பான உணவை சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நுரையீரலில் தேக்கம், கழிவுகள் சேரும்போது மறுபடியும் ஆஸ்துமா வரும். அவன் மூட்டு வலி, வாத வலி குணமாயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நிரந்தரமாக குணமாக்கிட்டோம். மருந்து மாத்திரை கொடுத்து குணமாக்கிட்டோம், மசாஜ் பண்ணியிருக்கோம், மருந்து மாத்திரை கொடுத்து குணமாக்கிட்டோம். அடுத்து நீங்கள் வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றீங்க, உடற்பயிற்சி இல்லாமல் உட்கார்ந்தே இருக்கீங்க, அசைவே இல்லாமல் இருக்கீங்க, அப்புறம் மறுபடியும் வாத வலி வரத்தான் செய்யும். இதே தான் சிறுநீரகக்கல் இருக்குது, கரைச்சிட்டோம், இல்லாத லேசர் பண்ணி எடுத்துட்டீங்க, ஏதோ அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி எடுத்துட்டீங்க, அடுத்து சிறுநீரகக்கல் வரத்தான் செய்யும். இப்படித்தான் தலைவலி இப்போ இருக்குது, நிரந்தரமாக ஒரு ஆள் தலைவலி இல்லாமல் இருக்குமா? முடியாது. எந்த மருத்துவராலையும் உங்கள் நோயை நிரந்தரமாக குணமாக்க முடியாது. நீங்கள் உயிர் வாழும் காலம் முழுவதும் அனைத்து நோய்களும் உங்கள் உடலில்தான் இருக்கும். நாம் தான் அந்த நோயை உண்டாக்குகிறோம். நம்மளுடைய சூழ்நிலை, வசிக்கும் இடம், சாப்பிடும் உணவு, உடல் உழைப்பில்லாத உடல், மன பலகீனம், பயம், கவலை, இது எல்லாம் தான் நமக்கு நோய்க்கு காரணமாக இருக்குது. அந்த நோய் சாந்தப்படுத்தலாம். அந்த அந்த இடத்த சுத்தப்படுத்தி, நுரையீரலையோ இருதயத்தையோ மூளையவோ சுத்தப்படுத்தி கழிவுகளை நிவாரணம் பண்ணி நோயை கட்டுப்படுத்தலாம். நீங்கள் தவறுதலாக இருந்தால் மீண்டும் மீண்டும் அந்த நோய் வந்து கொண்டே இருக்கும். புரியும்?